இதோட இன்ஜின் பவர்ஃபுல்லா இருந்தா பத்தாது. ஸோ இந்த இன்ஜினோட இயங்குவதற்கு இந்த கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்பீட் ஐசன் கியர் பாக்ஸ் ஏற்கனவே மஹிந்திரா வாகனங்கள் நான் பார்த்ததுதான். எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா இயங்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே அளவுக்கு ஸ்மூத்தா இந்த இடத்துல இயங்குறத நம்ம பாக்குறோம். அடுத்து என்னுடைய ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங் என்பது நீங்க பாக்குற மாதிரியே நம்ம சீட்ல பார்க்கக்கூடிய அதே லெதரைட் மெட்டீரியல்ல இந்த ஸ்டேரிங் ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் வெரி மீட்டி, ரொம்ப ஒல்லியாலாம் இல்லை. இந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் என்பது நாம் ஏற்கனவே வந்து 700 அப்புறம் இந்த ஸ்கார்பியோ என்ல இதெல்லாம் பார்த்ததுதான். ஸோ எப்படி செயல்படுதுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நம்ம ஏற்கனவே இந்த தார் இருக்குல்ல, அதுல இருந்து வந்து ஒரு ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வீல் தான். ஆனா இப்போ வந்து இந்த ஸ்கார்பியோல இருந்து 700 இருந்து எடுத்ததுனால இது வந்து இப்போ எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வீலாவே இருக்கு. ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை லேன் சேஞ்ச் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ எவ்வளவுதான் வேகமா போயிட்டு நம்ம திரும்பினாலும் நம்ம திரும்புறது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா திரும்ப முடியுது. ஸோ இதற்கெல்லாம் இந்த ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு பக்கபலமா இருக்குன்னு சொல்லலாம்.